Hi friends, welcome to RB வீட்டு சமையல் 1223 சேனல். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது முள்ளங்கி சட்னி. முள்ளங்கி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் நீங்கள் எப்படி இருக்குன்னுட்டுன்னு செஞ்சு பார்த்தீங்கன்னா அதை விட மாட்டீங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ண முள்ளங்கி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி, அதுலேயே தண்ணி விடும். கொஞ்சமாக தண்ணி, அது வேகிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள்தூள், முள்ளங்கி ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஒருத்தருக்கு அந்த ஸ்மெல்லு இருக்கிறதுனால ஒருத்தருக்கு பிடிக்காது சாப்பிட்றதுக்கு. ஆனால் நீங்கள் இப்படி செஞ்சீங்கனாக்கா அந்த முள்ளங்கியோட ஸ்மெல்லு இருக்காது, நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம கலந்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இது வேகணும். இந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டி வரணும். ஊற்றி இருக்கிற தண்ணி சுண்டி அது நல்லா வெந்து வரும். முள்ளங்கிலையும் தண்ணி விடும், அதனால தான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்குறோம். இதை கொஞ்ச நேரம் வேகட்டும். அப்படியே பாருங்க, இப்போ தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. நம்ம ஊற்றுந்து முள்ளங்கியை நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் இதை எடுத்து செப்பரேட்டாக வச்சிடலாம். முள்ளங்கி வேக வச்சு அதை செப்பரேட்டாக வச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக சீரகம், நல்லா பொரியட்டும். சீரகம் பொரிஞ்சிருந்தும் தக்காளி நல்லா வதங்கணும். இந்த எண்ணெயில் இதில் ஒரு 4 காஞ்ச மிளகாய். இந்த மிளகாய் ரொம்ப காரம், நான் கம்மியாக போட்டுருக்கேன். காரம் இல்லாத மிளகாய்னா இன்னும் 2 கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து எண்ணெயில் நல்லா வதங்கணும். இந்த தக்காளி எவ்வளோ நல்லா வதங்கி சுண்டி வரணும், அப்போது அந்த டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். சட்னியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். இதை நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா கலந்து விடலாம். பாருங்கள், தக்காளி நம்ம சேர்த்துட்டு நல்லா வதங்கி சுண்டி வந்துடுச்சு.
இப்போ இந்த புளி சேர்த்து ஒரு நிமிஷம் சும்மா அந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போது கருவேப்பிலை சேர்த்து கலர் வச்சிடலாம். கடைசியாக இதில் கொத்தமல்லி போட்டு, கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு ஒரு கலரி அப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த முள்ளங்கி இதில் சேர்த்துடலாம். சேர்த்து அவ்வளோதான் ஒரு கலர். இதை ஆற வச்சு அரைச்சிட்டு அவ்வளோதான். இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இது ஆயிடுச்சு. இது இப்போ அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சட்னி அது வதக்கி வச்சேன் இல்லையா, அதெல்லாம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ தாளிப்பு பார்க்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. அது கொஞ்சமாக எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். எண்ணெய் சூடாண்டும் கொஞ்சமாக கடுகு, கடுகு பொரிஞ்சிருந்தோம். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்து ஒரு மிளகாய் அவ்வளோதான். இது தாளித்து சட்னி மேலே ஊற்றிக்கணும். அவ்வளோதான். சுவையான முள்ளங்கி சட்னி தயார். இதை நீங்கள் இட்லி கூட, சப்பாத்தி கூட, தோசைக்கு, களிக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் இந்த சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் பாருங்கள். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.